வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கில் அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படம். ஆமா, அந்த படத்தை வந்து நேற்று நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். ஒரு எதிர்பார்ப்பு ட்ரெய்லர்ல இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இது என்ன மாதிரியான படமா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களா இன்னைக்கு? பொதுவாக வந்து அனுராக் கஷ்யப் வந்து லெட்டர் பாக்ஸில் என்னென்ன படங்கள்லாம் ஆட் பண்ணுறாரு பார்ப்பாருங்கிறத ஃபாலோ பண்ணுறது உண்டு. அவர் பார்க்குற படங்கள்லாம் நம்ம பார்த்துட்ட முன்னாடியே ஒரு டேரக்டர் எல்லாம் போல் அவ்வளோ கலெக்ஷனு விதவிதமாக படம் வைப்பார் வேறு ஒரு லாங்குவேஜில். சரி, இந்த வாரம் சும்மா ரெகுலராக செக் பண்ணல கில் படத்துக்கு வந்து ரிவ்யூ போட்டிருந்தாரு. கில் படம் வந்து ஆல்ரெடி வந்து நான் பார்த்து நோட்டீஸ் பண்ணுற வர சில ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த படத்துக்கு. ரொம்ப நாளாக வந்து பாலிவுட் மேலே கோபமாக இருக்காரு அனுராக் கஷ்யப். அவரே வந்து பாராட்டியிருக்காரு. அப்படிங்கிறப்போ இதுவும் வந்து ரொம்ப சாதாரணமாக பாராட்டலை. இந்த படம் வந்து ஆக்ஷன் படங்களுக்கு ஒரு பார் செட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது படத்தை எப்படியே பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா சரி, நம்ம 4 பேருக்கு சொல்கிறதுனால நம்மளால அவங்களுக்கு ஒரு 4 டிக்கெட் கிடச்சுன்னா ஒரு பெருமை தானே. இந்த ரிவ்யூ பார்க்குறது முன்னாடி அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டேன். அது நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மங்கி மேன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது மங்கி மேன் படத்தோட அந்த வயலன்ஸ் சொல்றேன், அந்த தடை பண்ணிட்டாங்க. ஆனா நிறைய பேர் வந்து அந்த சாயல் இருந்தது. சரி, அதனால இந்த படத்தை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தோணுச்சு. சரி, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். இவ்வளோ ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் சரி தியேட்டருக்கே போய் பார்த்து அதை பற்றி ஒரு சீரீஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா படம் பார்ட் 1 vs பார்ட் அதை வந்து ஒரு சீரீஸ் போடுவோம். இப்போ அதில் போட வேணாம், அப்ரிசியேஷனாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஐடியா. ஏன்னா வந்து அப்படி ஒரு எதிர்பார்ப்பை கூட்டுச்சு நமக்கு இந்த படத்தை போய் கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்றது. நீங்கள் நடுவில் ஒரு விஷயம் சொன்னீங்க, அனுராக் கஷ்யப் வந்து பாலிவுட் மேலே ஒரு கோவமாக இருக்கு. அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து பாலிவுட் மேலே ஒரு கோவம் இருந்துச்சு. ஏன்னா வந்து வந்த படங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே தான் எனக்கும் இருந்துச்சு. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி ரைட் அந்த ட்ரெய்லரை பார்ப்போம் அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து கில் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு எனக்கு தெரியும், ஆனால் ட்ரெய்லர் அப்படின்றதெல்லாம் நான் பார்க்கல. சரி, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் பார்த்தேன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ ட்ரெய்லரை பார்த்ததுக்கும் படத்தை பார்த்ததுக்குமான டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லுங்கள். ட்ரெய்லர் பார்த்ததுக்கும் படத்தை பார்த்ததுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறதுனா, ட்ரெய்லர் என்ன காட்டுச்சோ அதுதான் படம் சொல்லுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ட்ரெய்லர் காட்டினது நல்ல ஒரு ஹையாக பயங்கரமான ஒரு ஹீட்டில் இருக்குது. அந்த ஹீட் வந்து படத்தில் குறைஞ்சிருமோன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை. படம் வந்து அந்த ட்ரெய்லரில் என்ன சொன்னாங்களோ இது எதிர்பார்த்துவாங்க, இது படத்தில் இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது அப்படியே இருந்துச்சு படத்தில். நான் ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் உங்கள்ட்ட கூட எனக்கு சொல்லியிருப்பேன். நான் வந்து இந்த தமிழ் சினிமாவை பார்த்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு இந்த கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இது வந்து அவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கும் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும் மைண்டில். நம்ம இந்த படத்தை இந்த சீனை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம்னு நினைப்போம். இப்படி தான் இருக்கும் யூஸ்வலாக டெம்ப்ளேட்டாக நம்ம டியூன் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய படங்கள்லாம் பார்த்து. அதனால வந்து அப்படி நினச்சிருப்போம். ஆனால் நம்ம ஒன்று எதிர்பார்த்தா அங்கே வேற ஒன்று நடந்துச்சு. அதான் வித்தியாசமாக ஒன்று இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப ட்விஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவேன். கதையாகவே அந்த டெம்ப்ளேட்டை உடைச்ச ஒரு படம் அப்படி சொல்லலாம். நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, வழக்கமா அந்த ஹிந்தி சினிமாலேயும் நம்ம சில விஷயங்கள் பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. இந்த ஓப்பனிங் சாங்கு அதை கொடுத்துட்டு தான் ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையில மாட்டுவாரு அப்படின்ற ஹீரோ வேற ஆர்மி மேன் பேட்ரியாட்டிக்கா காட்டி தேசப்பற்றெல்லாம் ஊத்திடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, அதையும் இதே மாதிரி பண்ணிடுவாங்களோன்னு நான் ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போது யோசிச்சேன். அதே மாதிரி ஒரு இன்ட்ரோ சாங் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு வரக்கூடாது. ட்ரெய்லரே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த ட்ரெயின்குள்ள தான் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றது. அதே மாதிரி தான் நினைச்சேன். பட் வந்து இதெல்லாம் தவறுபடியாக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போன விஷயம் வந்து எனக்கு புதுசா இருந்துச்சு. ஒரு ட்ரெயின்குள்ளே நடக்கிற கதை. இந்த மாதிரி கதைகள் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையான்னு கேட்டா வந்து தொடரி மாதிரி அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் வச்சு இவர் ட்ரெயினை வச்சு அந்த ஒரு படம் தான் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, அதை விடுங்க. புல்லட் ட்ரெயின் ஒரு படம் வச்சு ஒரு ஃபன்னான ஃபால் கைன் கூட இப்போ ஒரு படம் வச்சு தெரியுமா, ரயன் காஸ்லின் நடிச்சு அந்த ஒரு படம். அந்த டைரக்டர் வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து டைரக்டர் ஆனவர். அவர் வந்து ரொம்ப கிரியேட்டிவாக ஸ்டண்ட்ஸ் வைப்பார். ஆக்ஷன் படங்கள் எடுக்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது வரைக்கும் முன்னாடி உள்ள படங்களை எல்லா சாயல்ல ஸ்டண்ட்ஸ் வரும். ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் டைரக்டர் அதனால ஒரு பலன்கள் இருக்குது. அதில் வந்து இந்த ரொம்ப ஃபன்னாக லைக் லாஜிக்னு இல்லை, அந்த ஒரு ட்ரெயின்லேயே நடக்கிற கதை, ஜப்பானில் ஒரு புல்லட் ட்ரெயின் நடக்கிற கதை, அதை வந்து ரொம்ப ஃபன்னாக டார்க் காமெடியாக சொல்லியிருப்பாரு. இப்போ நீங்கள் ஃபால் கை சொல்கிறீங்களா இல்லை புல்லட்? நான் புல்லட் ட்ரெயின் சொல்கிறேன். புல்லட் ட்ரெயின் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதோட நல்ல டீட்டெயிலான வயலன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அது நமக்கு சென்டிமெண்ட் எமோஷன் இருக்குது, ஃபன்னாக பார்க்குற படம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ ட்ரெயின் மட்டும் இல்லை, ஒரு ஹைஜாக்கிங்கான படங்கள் பார்த்துருப்பீங்க, மணி ஹைஸ்ட் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் ஹைஸ்ட் ஜான்ரால ஒரு இது பார்த்துருப்பீங்களா, ஒரு பில்டிங்குள்ளேயே ஒரு ஸ்பேஸ்குள்ளே நடக்கிற கதைகள் தான். இது வந்து ட்ரெயினில் நடக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ அந்த மாதிரி தான் வந்து இந்த கதையும் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஆர்மியில ஒரு கமாண்டோவா இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவருக்கு வந்து ஒரு லவ்வர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்குது. அப்ப அங்க இருந்து கேள்விப்பட்டவர் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டி ஒரு கூட்டு போறதுக்காண்டி வராரு. ஆனா வந்து இவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, பேரண்ட்ஸ் கூட தான் அருதா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அடுத்த நாள் ட்ரெயினில் ஏறி டெல்லி போகிறாங்க. அப்போ டெல்லி போகிறத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் வந்து அந்த ட்ரெயினில் போகிறாரு. நடுவில் சில கொள்ளையர்கள் வந்து அந்த ட்ரெயினை வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க. ஹீரோவும் அதில் இருக்காரு, ஹீரோனும் அதில் இருக்காங்க. எப்படி அவங்க மக்களை காப்பாற்றி அதுலேருந்து வெளியில் கொண்டு வராங்க, அந்த ஹைஜாக் எப்படி நிறுத்துறாங்க அப்படின்றதா வந்து இந்த படத்தோட இல்லை. ஓகே, இதில் எது வித்தியாசமாக இருந்தால் நீங்கள் பார்க்குறீங்க? வித்தியாசமா என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கதைக்கான எந்த ஒரு பில்டப்பும் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள இதுதான் நடக்க போகுது, இது மட்டும் தான் கதை, மற்றபடி வேற எங்க வெளியில போய் ஒரு பாட்டோ, வழக்கமா நம்ம ஜானர் விட்டு தாண்டி போயிட்டு ஒரு சாங் ஃபாரின்ல போய் ஷூட் எடுத்துட்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்து வில்லனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி போட்டு போறது, ஹீரோக்கு ஒரு பேக் ஸ்டோரி போட்டு எடுக்கிறது, இவர் ஆர்மியில என்னவா இருந்தா தெரியுமா, அங்க என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமான்றதை தாண்டி கதை இதுதான், இப்போ மாட்டிக்கிட்டாங்க, எப்படி தப்பிக்கிறாங்க, அவ்வளவுதான். என்கேஜியும் ஒரு 2 மணி நேரம் தான் படம் நினைக்கிறேன். ஆமா, 2 மணி நேரம் தான். 1 மணி நேரம் 90 நிமிஷம் 98 நிமிஷமா அப்படிதான். ரொம்ப என்கேஜிங்கா இதுதான் கதை, டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நம்மள ஃபாஸ்டா எந்த ஒரு சோர்வடையாம, மற்றபடி நம்ம இன்டர்வல் கூட எஞ்சி போயிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அடுத்து என்னன்னு உட்கார வச்சது வந்து எனக்கு புதுசா இருந்துச்சு. இன்டர்வல் கால தான் டைட்டிலே போடுறாங்க. ஆமா, இந்த படத்துல ஒரு நான் வித்தியாசம்னு சொல்றதோட ஒரு முக்கியமா பார்த்தது என்னன்னா அந்த வயலன்ஸ் படத்துல. அதை வந்து நீங்க இது வரைக்கும் இந்தியாவில் நான் பார்த்த படத்துல வந்து இவ்வளோ டீட்டெயில்டா வயலன்ஸ் காட்டவே முடியாது. அது மற்ற படங்களே நீங்க ரத்தம் தெரிக்கிறத பார்த்துருப்பீங்க. ஈவன் அனிமல் படம் வந்து மோஸ்ட் வயலன்ட் ஃபிலிம்னு அதுக்கு டேக் போட்டாங்க. ஆக்சுவலா நீங்க இதுக்கு தான் வந்து அனிமல்னு பேர் வச்சு டேக் போட்டு விட்டுருவோம். கண்டிப்பா நம்ம கூட நடுவில் பேசிடுவோம் இந்த படத்துக்கு தான் அனிமல்னு பேர் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த படத்துல வந்து டீட்டெயிலான வயலன்ஸ் இருக்கு. மற்ற படத்துல வந்து இப்படி இப்போ நான் வெட்டுறேன்னா வந்து என் ஃபேஸ் தான் கட்டுவாங்க, என் ஃபேஸில் ரத்தம் தெரிக்கும், இவ்வளோதான் வந்து டீட்டெயிலு. அங்கே வந்து அவன் அடிபடுறவன் அந்த மூஞ்சி செதைகிறது, அந்த மூளை தெரிக்கிறது, அப்பெல்லாம் வந்து ரொம்ப வந்து டீட்டெயிலாக காட்டியிருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் இந்த மூவி. குழந்தையெல்லாம் கூட்டு வரானுங்க. அது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதில் கரெக்டாக அவங்க போட்டிருக்காங்க இது ஏ சர்டிஃபிகேட் மூவி அப்படின்ட்டு. ஆனால் எந்த ஒரு செக்கிங்குமே இல்லாமல் எப்படி குழந்தைகளை உள்ள விட்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ஏதோ நார்மல் தேட்டர் அப்படின்றது கிடையாது. நம்ம பார்த்தது வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸ் அந்த மாதிரி ஒரு தேட்டர்ன்ற போது அசால்ட்டாக குழந்தைங்கலாம் வராங்க அப்படின்ற போது இதை கண்டிப்பாக தேட்டர் நிர்வாகமும் அதெல்லாம் தடுக்கணும். இல்லை, அது மற்ற படங்களை சும்மா ரத்தம் தெரிக்கிறதோட விட்டுரும், அதை கூட பெருசாக இம்பாக்ட் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்க. அவன் டிஸ்டர்ப் பண்ணாது. இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். டீட்டெயிலாக காட்டுறானுங்க வயலன்ஸ் வந்து. அது சொன்னா ஸ்பாயில் ஆயிரும். அதுக்காக வந்து எப்படி சாவுறாங்கிறத சொல்லாமல் இருக்கும். சில விஷயங்கள் எங்களால் சொல்லவும் முடியும். ஆமாம், இது வந்து தேட்டர் நிர்வாகமும் அரசாங்கமும் இதுக்கான இதை வந்து எடுக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். சரி, இப்போ பேக் டு ஸ்டோரி இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லனா ராகவ் ஜுவல் அப்படின்றவர் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஹிந்தியில் பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கொண்டவர். ஆங்கராக கூடவும் இருந்திருக்காரு அந்த டான்ஸ் ஷோலாம். இங்கே எப்படி சிவகார்த்திகனோ அங்கே வந்து ராகவ் ஜுவல் அப்படின்றவர் ஆமாம் டான்ஸ் ஆடுவார், ஆக்டிங் பண்ணுவார். நிறைய என்கேஜிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். அவரோட பிரபுதேவாலாம் அவ்வளோ பாராட்டி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. இப்போ அவரை வந்து வில்லனா போட்டது வந்து நல்ல ஒரு டேக்கு, பயங்கரமா பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அவர் ஹீரோவா தான் பண்ணுவாரு அப்படின்ற விஷயம் இருக்கும்போது இல்லை நான் மாற்றியும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயமா அவர் பண்ணி காமிச்சிருக்காரு. எனக்கு அவரோட ரோல் பார்க்கும்போது இப்போ மெயினாக ஏன் வில்லனை வச்சு பேசிட்டு இருக்கோம், ஹீரோக்கு வரோம் நாங்கள். வில்லன் தான் எங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயப்பட்டமோ அதனால பேசுகிறோம். வில்லனை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் விஜய் சேதுபதியை நிறைய ஞாபகப்படுத்தினார். அவரோட கேரக்டர் அப்படி இருந்துச்சு. விஜய் சேதுபதி வில்லனா பண்ணும்போது ஏதாவது ஒரு ஹியூமர் இருக்கணுங்கிறத பார்த்துக்குவாரு. ஒரு யதார்த்தமான ஒரு ஆமா நக்கல் பண்ணிக்கிட்டு. இப்போ வந்து விக்ரம் படத்தில் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு பேஷண்ட்டு கேட்பாரு இந்த மாதிரி நெஞ்சு வலி அப்படிங்கல, இந்த டாக்டர் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏன் டாக்டர் உங்களுக்கு தெரியாத அந்த மாதிரி கேட்கல, அன்னைக்கு அந்த பாடம் எடுக்கல நான் கிளாஸ் லீவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த மாதிரி அந்த வில்லனுக்கு ஒரு நக்கல் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ரோல் தான் பண்ணியிருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. இப்போ வில்லன் வந்து பயங்கரமா பண்ணிட்டாரு. அப்போ வந்து ஹீரோ என்னப்பா குறைச்சலா, அது ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ அதையும் தாண்டி ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ஷயா அப்படின்றவர் வந்து பண்ணியிருக்காரு. பயங்கரமா பண்ணியிருக்காரு. அவருக்கு இது ஒரு மூணாவது படம் நினைக்கிறேன். ஓகே, மற்றபடி 2 படம் பண்ணியிருக்காரு. அது பெருசா வெளியில வரல, வெளியில தெரியல. அதுக்கப்புறம் டிவி சீரியல்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காரு, வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ப்ராப்பரா ஒரு படம் வந்து கொடுத்துருக்காரு, கில் அப்படின்ற ஒரு படம் மூலமா இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா அவர் மாறுவார் அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியும்.
நான் என் ஒப்பீனியன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி அப்படியே வர இன்னும் பாயிண்ட் மட்டும் சேர்த்துட்டு வரேன். அது மட்டும் இல்லாம நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவர் வந்து கமாண்டோ அப்படின்ட்டு, அதுக்கு ஏத்த ஒரு ஆளா இருந்தாரு அப்படின்னு நான் சொல்லணும். ஹீரோவை பத்தின ஒப்பீனியன் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பயங்கரமா பண்ணியிருக்காரு, ஆக்ஷன் பயங்கரமா பண்ணியிருக்காரு அப்படின்றது. நீங்க பார்க்கும்போது ஹீரோ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சாரு அப்படின்றது? அவர் அந்த கமாண்டோ அப்படிங்கிற ரோலுக்கே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த ஹைட்டு, அந்த 6 பேக், அது இதுன்னு அதுக்காக 6 பேக் காட்டி இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ண மாதிரிலாம் இல்லை, கிடையாது. அது ஒரு கதையோட போகுது, பில்டப் சீனே கிடையாது. ஆமா, பெருசா நம்ம வந்து இதுக்கடா தேவையில்லாம வைக்கிறாங்க என்ன ஹீரோ வந்து அப்படின்ற ஒரு சீனே நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த ஆர்மி மேன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு பிலீவபிளான ஒரு உடலமைப்பு கொண்ட, உடல்வாகு கொண்ட ஒரு ஹீரோஸ் பாலிவுட்ல பொதுவாக அப்படிதான் இருப்பாங்க நிறைய பேர் வச்சுக்கோமே. ஆனா இவர் வந்து நல்லா சண்டை போடுறாரு, சண்டை போடுறதுல நல்லா மெனக்கெட்டு ட்ரெயின் பண்ணிட்டு வந்து ப்ராப்பரா அந்த மாதிரி கத்துக்கிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அது க்ளோஸ் காம்பேட் ஃபைட் எல்லாம் வந்து பக்கத்து க்ளோஸ் டு சர்ஃபேஸ்ல நடக்கும். லைக் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது, அதெல்லாம் கொரியோகிராஃபி வெரியாக பண்ணியிருந்தாங்க. அந்த க்ளோஸ் டு சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிலீவபிளான ஒரு ஃபைட் எடுக்கிறது கண்டிப்பாக அடிபடாமல் இருந்திருக்காது அவருக்கு. அந்த சண்டைலாம் பண்ணும்போது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, என்னடா அது சண்டை சண்டை ரத்தரத்தனே பேசுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுவோம், அதுதான் படம். படமே அதுதான். ரொம்ப ரத்த காட்சி பார்க்கவே முடியாதான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இலகிய மனம் படைத்தவராக இருந்தா நீங்க போக தேவையில்லை. நீங்க வந்து அண்டர் 18 இருந்தா போகாதீங்க. நீங்க ரொம்ப டிஸ்டர்பான படங்கள் பார்த்து பழக்கப்படலாம் போகாதீங்க. மற்றவங்களாம் ஜாலியா போயிட்டு வாங்க, ஜாலியா போங்க. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்குமான டைலாக்குமே இருக்கு. ஆனா ஹிந்தி தெரியாத ஒரே காரணத்தினால எங்களால அதை என்ஜாய் பண்ண முடியல. வெறும் சப்டைட்டில் வச்சு பார்த்தனால எங்களால அந்த ஸ்லாங், அந்த எமோஷன். ஆனா எல்லாரும் சிரிக்கும் போது நாங்களும் சிரிச்சோம். காமெடியால படிக்கும் போது தெரியுது அவர் காமெடி தான் சொல்றாரு அப்படின்றது. பட் வந்து எங்களுக்கு பெருசா ஹிந்தி தெரியாதனால அது பரவாயில்ல, அது ஹிந்தி படங்கிறனால ப்ளேம் பண்ணலாம். அதாவது அடுத்த சாகும்போது கூட எனக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சில காமெடி சாவுகளுமே இந்த படத்துல இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சரிடா, இது மட்டும் தானா படத்துல அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஹீரோயின். ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க முக்கியமான ஒரு ரோல், ஹீரோவோட கேரக்டருக்கு சேஞ்ச் ஆகுறதுக்கு பெருசா அவங்க பிளே பண்றாங்க. தன்யா மணிக்டாலா அதான் வந்து அவங்களோட பேரு, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி என்ன படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து நிறைய டிவி சீரிஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, யூடியூப் வீடியோலாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம்லாம் சீரிஸ் பண்ணிட்டு மும்பைக்கர் அப்படின்ற ஒரு படத்துல வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கில் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த மும்பைக்கர் படம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதான் மாநகரம் படத்தோட அபிஷியல் ரீமேக்கிங். அதுல விஜய் சேதுபதி முனிஷ்காந்த் ரோல் பண்ணிருப்பாரு, அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இது உனக்கு தெரியாதுல? இல்ல தெரியுமே, மும்பை என்ன இது கூட தெரியல அப்படிங்க, இது தெரியும். பட் இப்ப கில்லுக்கு வருவோம். சரி, கில்ல வந்து அவமானப்படுத்துறாரு. கில்லுல வந்து இந்த தன்யா அப்படின்றவங்க வந்து பயங்கரமான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோ இப்படி பயங்கரமா பண்றதுக்கான ஒரு கீ அவங்க கொடுத்ததுதான். அது நீங்க வந்து தியேட்டர்ல பார்க்க சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லிக்கிறேன், கண்டிப்பா ஹீரோயினை வந்து நீங்க கண்டிப்பா பாராட்டுவீங்க. அந்த படத்துல யாரும் அவங்க அப்படி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான லவ் போர்ஷன் வந்து குறைவுதான், அப்பப்போ வருது, குறைவுதான். ஆனா வந்து ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய படங்கள்ல, ஆக்ஷன் படங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த லவ் சீன் வந்து கெடுத்துருச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த படத்துல இருக்காது. அந்த அவங்க லவ் போர்ஷனுமே சில இடங்கள்ல வந்து கதையோட கனெக்ட் பண்றதுக்கு, அதனால வந்து இது கதைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோக்கு ஃப்ரெண்டா வரக்கூடிய ஒரு நபர், அவரும் வந்து கமாண்டோ தான். ஆமா, அவரோட ரோலுமே வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல். அவரும் சண்டை நல்லா போடுறாரு. ஆமா, சண்டை என்னன்னு தெரியல இந்த படத்துல திடீர்னு ஒரு 2 சின்ன பையன்கள்லாம் வந்து சண்டை போடுவாங்க. ஆமா, ஏன்னா வேடிக்கை தானடா பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ என்னடா கத்தி எடுத்துட்டு குத்துறன்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க யாரு எப்போ வந்து எவன் குத்துவானே தெரியாத மாதிரி நீங்க படத்துல பார்த்துட்டு இருப்பீங்க. அது ஒரு உண்மை. ஹீரோயினோட அப்பாவை வந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஹர்ஷ் ஜயா அப்படிங்கிறவர் தான். நான் பேர் கரெக்டா சொல்றான்னு தெரியல. இவர் வந்து நிறைய பாலிவுட் படங்கள் நீங்க பாக்குறதா இருந்தா, ஹிந்தி படங்கள் பார்த்துருந்தா கண்டிப்பா அவரை பார்த்துருப்பீங்க. நிறைய ஆட்ஸ்ல பார்த்துருப்பீங்க, விளம்பரங்கள்ல. இந்த ஒயர், இந்த கரண்ட் ஒயர் விளம்பரத்துல வராரு. அப்படியா? நாக்கில் கேசரி அந்த விளம்பரத்துல வந்து. சரி, ஓகே. ஆடுகளில் பல குழப்பங்கள். சரி, அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்க கூடும். இப்போ வந்து அவரு ரொம்ப நல்ல எமோஷனலான ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. அவர் ரோலும் ஒரு முக்கியமான ரோல் தான். ஆமா, வில்லனோட அப்பாவை வந்து ஆஷிஷ் வித்யார்த்தி பண்ணியிருக்காரு. இவர் தான் அந்த படத்துல நம்ம எல்லாருக்கும் இந்தியா லெவல்ல வந்து ஒரு பழக்கப்பட்ட ஒரு முகம்னா அவர் ஒருத்தர் தான். அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கில்லியில அப்பாவும் என்ன இருந்தாலும் இருப்பாரு. ஆமா, அதுக்கப்புறம் நிறைய நடிச்சிருக்காருடா.
நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. தமிழ்ல வந்து அவர் பண்ண நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. கொண்டாரெட்டி கோட்டாளி, குருவி, குருவில ஒரு முக்கிய வில்லன். அப்புறம் வந்து இன்னொரு படத்துல வந்து அதே விக்ரம் படத்துல வந்து தழும்பு போட்டு ஒரு வரும், அதான் தில் நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்ப அவர் வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு வில்லன் ரோலா பண்ணிருக்காரு. டப்பிங்ல அவைலபிளா இல்ல, நீங்க தமிழ்ல வேற மாதிரி வாய்ஸ்ல கேட்டு வளர்ந்துருப்பீங்க. ஆனா இவர் வாய்ஸ் வந்து ஹிந்தில ஒரிஜினல் வாய்ஸ் கேட்கும்போது யார் அப்படி டப்படுறது உங்களுக்கு தோணலாம். ஆனா உங்களுக்கு பெரிய வித்தியாசமா இருக்காது. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹிந்தி படம் பாக்குறேன். இவர் தான் கூப்பிட்டு போனாரு. இது முன்னாடி பார்த்தது இல்லையா? இல்ல தியேட்டர்ல பார்த்தது இல்ல. ஓகே. ஆனா வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது என்னடா அது எல்லாருக்கூடயும் போய் ஹிந்தி படம் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்போது எனக்கு வித்தியாசமா தெரியல. ஒரு எப்படி சொல்றது, ஒரு பதட்டமா இருந்துச்சு. ஏன்னா வந்து வெறும் இங்கிலீஷ் படங்களும் தமிழ் படங்களும் பார்த்து தியேட்டர்ல பார்த்துருக்குறோம், ஆடியன்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிருக்கோம். பட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹிந்தி படம் ஜவானிக்கே நான் போக வேண்டியது, பட் மிஸ் ஆயிருச்சு. பட் இந்த படத்தை ஒரு நல்ல படத்தை பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஹிந்தி படமா ஒரு நல்ல படம் பார்த்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு. படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப ஹையாகவும் இல்லாம ரொம்ப லோவாகவும் இல்லாம மீடியமா ப்ளே பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி நிறைய இடங்கள்ல வந்து வெறும் எஸ்எஃப்எக்ஸ் தான் வந்து பேசுது. சவுண்ட்ஸ் மட்டுமே வச்சு அந்த ஃபைட்ல பொதக்குன்னு வரும்ல, அந்த வச்சு மட்டும் இது பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் வந்து நம்ம தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேர் வந்து பெருசு ஆக்ஷன் படங்களுக்கு. ஒரு ரட்டடா போடணும், இல்லை அர்ஜுன ரவில்ல போடணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆனா இங்க வந்து சரி, இது ஒரு எமோஷனலான ஒரு படம் தானே, சீரியஸான படம்னால அது பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க. படத்துல எந்த ஒரு பாடல்களும் கிடையாது, டக்குன்னு கட் பண்ணிட்டு ஒரு ஹீரோயின் கூட டியூட்டோ கிடையாது. இதுதான் கதை, இதுதான் கதைக்களம். இதுல வந்து போற போக்குல நாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் போடுவோம். அதுலயே வந்து சில வரிகள் வரும், ஆனா எனக்கு புரியல. ஆனா வந்து அது பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா வந்து நல்லா இருந்துச்சு. இன்னொரு சில கிரெடிட்டோட ஒரு பாட்டு போடுறாங்க. ஆமா, அது கூட ஏதோ பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஏதோ பாட்டு மாதிரி ஓடி. இதுல வேற இவர் வந்து என் கிரெடிட்ஸ் போடுவாங்க, கடைசி வரையும் உட்காந்து பார்க்கலாம்னு சொன்னாரு. நான் தான் சொன்னேன் இது மார்வெல் இல்ல ப்ரோ, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இப்போ அதான ஸ்டைலு. அது வேற விஷயம். இன்னும் என்ன சில விஷயங்கள் பிடிச்சது அப்படின்னா, அதுல நடிச்ச எல்லாருக்குமே சில இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுல எனக்கு பரிச்சயமான முகங்கள் இல்லைனாலுமே அதுல ட்ரெயின்ல பேசஞ்சர்ஸா சில பேர் இருந்தாங்க, அது நம்ம கூட நிறைய பார்த்தோம். அவங்களுக்குமே வந்து சில எமோஷனல் சீன்ஸ், சில முக்கியமான சீன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது பயங்கரமா கன்வே ஆச்சு. ஏன்னா நமக்கு எதாவது சொல்லணும், எமோஷன் வந்தாலே ஆக்ஷன் படங்களை வந்து கொஞ்சம் தள்ளி போற மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து அவ்வளவு ஆப்டா இருந்துச்சு. இது கரெக்ட் தான், அந்த சீன் வச்சது கரெக்ட் தான் அப்படின்ற சொல்ற அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ரோல் வந்து கொடுத்துருந்தாங்க. யாருமே வந்து இந்த படத்துல தேவையில்லை அப்படின்ற தவிர்த்து வைக்கிற மாதிரி எந்த ரோலுமே கிடையாது. இந்த படம் தேவையில்லை யாருக்குன்னா, நான் அப்பயில சொல்லல ஒரு லிஸ்ட், அவங்களுக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு குழந்தைங்களை கூட்டு போகாதீங்க. குழந்தைங்களை கூட்டு போறது இந்த மாதிரி படத்துக்கு கூட்டு போயிட்டு இந்த காலத்து சினிமாலாம் வந்து ரொம்ப வயலன்ஸா, ஆமா, ரத்த தெறிக்க அடிக்கிறாங்க, வித்தியாசமா கொள்றாங்க, என் பிள்ளைங்கலாம் நிறைய ஐடியா வருதுன்னு சோசியல் மீடியால கதறிட்டு இருக்க கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ்னாலும் நீங்க இந்த மாதிரி சாஃப்ட் ஹார்ட்டடா இருந்தீங்கன்னா போக தேவையில்லை அப்படின்னா அட்வைசபிளா இருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி இந்த பாய்ஸ் இந்த மாதிரி சீசன்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி தான் படங்கள் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்தியால இருந்து ஒரு, நீங்க ஹாலிவுட்ல வந்து ஒரு கோரான ப்ரூட்டலான படங்கள் பார்த்து ஒரு பழக்கப்பட்ட ஆளான இருந்தாலும் நீங்க வந்து இல்ல கொரியன்ல பார்த்துருந்தாலும் சரி, கொரியன் வயலன்ஸ் தான் இருக்கும் இந்த படத்துல காட்டுறது. வந்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு ஜாலியா வந்து பாட்டு போங்க, ஜாலியா வாங்க, ஆனா எமோஷனலா போகும். அந்த மாதிரி வாங்க. இந்தியாவில வந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை உங்களுக்கு கொடுக்குற படமா இருக்கும். இந்த கில் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்த டைரக்டர் நிக்கில் ராகேஷ் பட் அப்படின்றவர் தான். இதுக்கு முன்னாடி என்ன படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 2-3 படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் பெருசா நோட்டிசபிளா அமையல. இந்த கில் திரைப்படம் இவருக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு படமா இருக்கும். இவர் ஒரு மைல் ஸ்டோன் கிரியேட் பண்ணி வச்சிட்டாரு. அதனால கண்டிப்பா இப்போ வரைக்குமே இந்தியன் சினிமால இப்படி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வரல, இப்படி ஒரு வயலண்ட் ஃபிலிம் வரல அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது எப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க அனிமேலாம் அதிகமா பார்க்கக்கூடிய ஆட்கள், அதனால சொல்றேன். இல்ல, நான் தான் அப்பயில சொன்னேன், ஒரு ஹியூமன் ஆர்கன்ஸை வந்து டீட்டெயிலா காட்ட முடியாதுங்க. அதை சதறது உடையிறது அப்படிங்கிறத அது நிறைய பேர் டிஸ்டர்பாக ஃபீல் ஆகும், சென்சார் போர்டு இஷ்யூஸ் அப்படின்ட்டு. இவத்தோ நம்ம ஊர்ல வந்து சென்சார் போர்டு எப்படின்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலுமே வந்து மியூட் பண்ணி போறது கெட்ட வார்த்தைய. அப்புறம் வந்து அந்த வயலன்ஸை வந்து பிளர் பண்றது, வளர்ச்சனை எல்லாம் பார்த்துருப்பீங்க. பிளட் ஓவரா இருக்கும்போது அங்கே பிளர் பண்ணி விடுறது, இப்படிதான் இருக்கு. ஸோ நிறைய ஃப்ரீடமும் இல்லை, அது ஒரு காரணம். அதெல்லாம் வந்து இது முதல் முறையா பிரேக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. அதிகமா வந்து மல்டிபிளெக்ஸ்லாம் வந்து இந்த படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சென்னையில இருக்கவங்களுக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கும், போய் பாருங்க. ஒருவேளை தியேட்டர்ல வந்து ஓடல, உங்களுக்கு வந்து பக்கத்துல அவைலபிளா இல்லைன்னா நீங்க ஓடிடில வர வெயிட் பண்ணுங்க. ஓடிடில வரும்போது பார்த்துட்டு, ஆமா, அவசரப்பட்டு இந்த தியேட்டர் பிரிண்டோ எதையும் போட்டு பாத்துறாதீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
ஓகே, இதே மாதிரி வந்து ஒரு பிற மொழி வேற மொழியிலேருந்து ஒரு படம் வந்து நம்ம ஊரில் வந்து அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா நாங்கள் அதை போய் பார்த்துட்டு நல்லா இருக்கிற பட்சத்தில் இதே மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் வரிசையாக பண்ணுறோம். அன்டில் தென் உங்களிடம் வந்து நாங்கள் 2 பேருமே விரைவுறோம். ஓகே, டாட்டா, பாய் பாய்.